சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான பாசுபதாஸ்திரம் கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்தங்கள். மேலும் உடனுக்குடன் தகவலை அறிந்து கொள்ள பெல் சிம்பலை அழுத்தவும். ஒருமுறை அர்ஜுனனின் பக்தியை சோதிக்கவே சிவன் வேட்டைக்காரனாக வேடம் அணிந்தார். அர்ஜுனன் காட்டில் தீவிர தபத்தில் ஈடுபட்டு சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது காட்டுப்பன்றி ஒன்று அவரது தவத்தை கலைக்க அர்ஜுனன் தனது வில்லிருந்து அம்பெய்து காட்டுப்பன்றியை பிடிக்க முயன்றார். அதே சமயம் வேட்டக்காரன் வேடத்தில சிவபெருமான் ஒரு அம்பை எய்தி பன்றியை கொன்றார். யார் முதலில் அம்பை எய்தினர் என்பதை பற்றிய வாதம் தொடங்கியது. இதனால் இருவருக்கும் கடும் போர் ஏற்பட்டது. அர்ஜுனன் வேட்டைக்காரனாக இருந்த சிவபெருமானிடம் போரிட்டார். ஆனால் வேட்டக்காரனின் தெய்வீக சக்திக்கு எதிராக வெற்றியடைய முடியவில்லை. வேட்டக்காரன் தெய்வீக சக்தி கொண்டவர் என்பதை உணர்ந்து அர்ஜுனன் மண்ணால் சிவலிங்கம் உருவாக்கி சிவனை வழிபட்டார். அர்ஜுனனின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் தன் உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி பாசுபதாஸ்திரம் வழங்கினார். இதன் மூலம் தாழ்மை மற்றும் இறை நம்பிக்கை தெய்வத்தின் அருளை பெற உதவும் என்பதை உணர்த்தினார்.